ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் எபிசோட். நம்ம மார்ச் மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மூவிஸ் அண்ட் சீரீஸாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி நிறைய சீரீஸ் தான் நம்ம இந்தியா சைட்லேருந்து பார்த்தா நம்ம டாக்ஸிக் அண்ட் துரேந்தர் மூவிக்காக தான் எல்லாருமே ஈராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது செம்ம பெரிய ஒரு பேட்டிலாக இருக்க போது. துரேந்தர் 1 பார்த்தவங்க ஆல்ரெடி செகண்ட் பார்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இருப்பீங்க. பர்சனலி நானும் தான். டாக்ஸிக் நம்ம யாஷோட ஒரு சரியான பயங்கரமான ஒரு ஹைப் இப்போ கிரியேட் பண்ணிட்டாரு. அதனால மார்ச் 9 அன்னைக்கு நம்ம இதை ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி வச்சுக்கலாம். பை த இப்போதைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் பிரைம் வீடியோ சைட்லேருந்து என்னென்ன மெயினான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான சீரிஸ் நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து கொண்டு வராங்க, யங் ஷெர்லாக்னு சொல்லிட்டு. எஸ் கைஸ், நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அது அவரோட ஒரு யங்கர் வெர்ஷனான ஷெர்லாக் ஹோம்ஸ் வச்சு ஒரு தனி சீரிஸ் இப்போ கொண்டு வந்துடுறாங்க. டோட்டலாக இதில் 8 எபிசோட்ஸ் இருக்க போது நம்ம மார்ச் 4 தான் பிரைம் வீடியோவில் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஸோ வீக்லி ஒரு எபிசோடாக தான் அப்படி தான் போயிட்டுருக்கோம். அதனால் இது டோட்டலாக முடிக்கிறது கண்டிப்பாக நம்ம ஏப்ரல் அந்த மாதிரி தான் நம்ம முடிப்போம். அண்ட் பை த வே, யாருக்கெல்லாம் ஷெர்லாக் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு க்ரைம் சால்விங் வித் அவரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஏன்னா அவர் திங்கிங் தாட்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வேறு ஒரு இதில் யோசிச்சு என்டையர் கேஸை சால்வ் பண்ணுவார். ஸோ ஆஸ் அ ஷெர்லாக் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட் அந்த சீரிஸை நம்ம பார்க்கலாம். நல்ல விஷயம்னா தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விளாடிமிர்னு சொல்லிட்டு இன்னொரு சீரிஸும் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு டோட்டல் 8 எபிசோட்ஸ் தான். அண்டு மார்ச் 5 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ஏன்னா சில போஸ்டர்ஸ்லாம் காமிச்சோடனே ஓகே நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி போகிறீங்கன்னு நல்லபடியாகவே தெரிஞ்சிச்சு. அதனால் தப்பி தவிர இந்த சீரிஸை ஃபேமிலியோட இப்போதைக்கு பார்க்க வேணாம். ஏன்னா ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ஏன்னா உள்ள கோர் கான்செப்ட் வந்து நம்ம மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சில டிசைர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதை அவங்க கோவக்கரோட சில விஷயங்கள் போகிற மாதிரியான கான்செப்ட் ஸ்டோரியோட கொண்டு வர போகிறாங்களாம். அண்ட் இது எப்படி போய் முடியுது, இந்த மாதிரி பேஸ்டான ஒரு காமெடி ப்ளஸ் ட்ராமா கான்செப்டில் இந்த என்டையர் சீரீஸை பண்ணியிருக்காங்களாம். பட் அது அப்படின்னு தெரியல, ஏதோ சீரியஸ் டோனாக தான் இப்போதைக்கு ட்ரெய்லர்லேருந்து தெரியுது. அண்ட் தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வார் மெஷின் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 6 அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. மெயினாக நம்ம ஆலன் ரிச்சன் தான் உள்ளே இருக்காரு. நான் இந்த படத்துக்கு தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆலன் ரிச்சன் அவர் எந்த மூவி சீரீஸில் நடிச்சாலும் கண்டிப்பாக நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலி அவர் ரீச்சர்லேருந்து தான் ரொம்ப பாப்புலர் ஃபேமஸ். பட் இருந்தாலும் அவர் பாருங்களேன், ஜெயின்ட்டாக இருக்கிற ஆள். அண்டு அவர் மூவியில் இருந்தாலும் அது கண்டிப்பாக நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்காக தான் இருக்கும். இந்த வாட்டி அவர் ஃபாரஸ்ட் வர்சஸ் ஒரு மிஷின் ரோபோட்டோட சண்டை போட்டுட்ருக்காரு. அது ஏலியன் டெக்கா இல்லை என்னது, அதெல்லாம் நம்ம ஸ்டோரி வைஸில் இந்த இடத்த தெரிஞ்சுக்கலாம். ட்ரெய்லர் வைஸில் லேஸாக பார்த்தேன், நல்லபடியாக இருந்தது. இந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன் மேன் வர்சஸ் ஒரு மிஷின் அந்த மாதிரி தான். ஸோ அதுக்காக இந்த வார் மிஷின் படத்தை டெஃபினட்டாக பார்க்கலாம். தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒன் பீஸ் ஃபேன்ஸ் ரெடியாக இருங்க. சீசன் 2 மார்ச் 10 நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. டோட்டல் 8 எபிசோட்ஸ் தான். அண்டு நெட்ஃப்ளிக்ஸ் எப்போ போல் எல்லா எபிசோட் அட் அ டைம் ரிலீஸும் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நிறைய பேருக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பிடிச்சிருக்கு, ஏன்னா வீக்லியெல்லாம் வெயிட் பண்ண வேணான்னு. அண்ட் பை த வே, யாரெல்லாம் சீசன் 1 இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா சீக்கிரம் அதை முடிச்சிருங்க. நம்ம லைவ் ஆக்ஷனே தான். அண்ட் அப்படியே நம்ம சீசன் 2 ஜம்ப் ஆகலாம். ஸோ என்ன பொருள் உள்ள கான்செப்ட்னா, சீசன் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 3-4 பேர் சேர்ந்துருப்பாங்க. நம்ம லூஃபி போய் தான் நம்ம ஜோரோ கிட்டயோ, நாமி அண்ட் நம்ம யூசப் எல்லாம் ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டாங்க. பட் அந்த டீம்ல அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. நம்ம சாப்பர், ராபின். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நெக்ஸ்ட் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆக போறாங்க அண்ட் அவங்களோட ஒரு ஜேர்னி அண்ட் மெயினா நான் நினைக்கிறேன் ஆல்வெஸ்ட் ஆர்க்கு ஃபுல்லா சீசன் 2 கவர் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். பட் முன்னாடி ஒரு ஜெயிண்ட் ஐலாண்டுக்குலாம் போவாங்க. ஸோ அதை பாருங்களேன், இதுவுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க நஞ்சு கூட பார்க்க முடியாது, ஃபேண்டசி லெவலில் அவங்க எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்க. அதனால ஒரு வாட்டியும் நீ ஒரு எபிசோட் பார்க்கும்போது புதுசா உங்களுக்கு ஒன்று ஃபீல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் 5th இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்பெட்டான்னு சொல்லிட்டு நம்ம சார்பெட்டா பரம்பரை தானே பார்த்துருக்கோம். இப்போதைக்கு ஹாலிவுட்லேருந்து நம்ம இந்த ஸ்கார்பெட்டா பரம்பரையில் பார்த்துடலாம். ஆக்சுவலி இது ஒரு டாக்டரா அண்ட் இவங்களோட ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. டோட்டல் 8 எபிசோட்ஸ் மார்ச் 11 ரிலீஸ் ஆகுது பிரைம் வீடியோவில். அண்ட் தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் ஆகுது. ஸோ இவங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில் வச்சு இவங்க நிறைய சீரியல் கில்லர்ஸை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கிரைம் த்ரில்லரான கான்செப்ட் ஸ்டோரி தான் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் இந்த எக்ஸாக்ட்லி இன்னும் உள்ள என்ன நடக்க போகுது, ஒரே சீரியல் கில்லரா இல்லை மல்டிபிள் சீரியல் கில்லர்ஸ் இவங்க தேடுறாங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக இவங்க என்ன டாக்டர் அது இன்னும் மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த சீரீஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அண்ட் அதுக்கப்புறமா ஃபுல் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். பட் நிறைய சீரீஸ் தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 6th இடத்துல பார்த்தீங்கன்னா தட் நைட்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பானிஷ் கிரைம் த்ரில்லரான சீரிஸ் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு மார்ச் 13 தான் ரிலீஸ் ஆக போகுது. டோட்டல் 8 எபிசோட்ஸ் அண்ட் இப்போதைக்கு ஒரு அவுட்லைன் ஸ்டோரி மட்டும் தந்திருக்காங்க. 3 சிஸ்டர்ஸ் எங்கேயோ கார் எடுத்து டிரைவ் பண்ணியிருக்காங்களாம். நடுவில் ஒரு ஆளை
போட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆளை வந்து எங்கேயாச்சும் மறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிரைமை ஃபுல்லாக அவங்க மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்ன நடந்தது, இந்த ஒரு கான்செப்ட் ஸ்டோரி தான் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஈவன் தோ இதே மாதிரி நிறைய லைக் ஸ்டோரி வைஸில் நான் பார்த்துருக்கேன், பட் ஒரு வாட்டியும் அவங்க டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வைஸில் கொண்டு வருவாங்க. ஸோ அதில் நம்ம இந்த சீரீஸையும் பார்த்துடலாம், அந்த நைட் என்னதான் நடந்தது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இன்வின்சிபிள் சீசன் 4 இப்போ அஃபிஷியலி நம்ம மார்ச் 18லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பிரைம் வீடியோஸில். அண்ட் நீங்கள் தெரியும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ரோ சீசன் 3 நம்ம தமிழ் டப்பில் வரல, சீசன் 4 வருமானு கேட்பீங்க. அதுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் சீசன் 3 லைக் தமிழ் டப் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம சீசன் 4க்கு போயிடலாம். அதனால தான் நான் சீசன் 3 இங்கிலீஷ்லேயே தான் பார்த்தேன். நல்லபடியான ஸ்டோரி வந்து செம்மையாக போயிட்டு இருக்கு. இப்போ சீசன் 4 நெக்ஸ்ட் என்ன தான் நடக்கும்னு சொல்லிட்டு நானும் ஈராக வெயிட் பண்ணி தான் இருக்கேன். வெல்ட்ரோமைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் ஒரு சின்ன டீம் எல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்னென்ன நடந்திருக்கு ஆம்னிமேனோட. ஸோ அது எல்லாத்தையும் கான்செப்ட் ஸ்டோரி வைஸ்ல நல்லபடியாக லைக் மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ டெஃபினட்டா நம்ம இன்வின்சிபிள் சீசன் 4 செம்மையா இருக்க போது. என்ன வீக்லி ஒரு எபிசோடா, அதனால ஏப்ரல் மந்த் தாண்டிரும் இது என்டையர் முடிக்கிறதுக்குள்ள. நெக்ஸ்ட் நம்ம பீக்கி பிளைண்டர்ஸோட மூவி ஃபைனலி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. த இம்மார்டல் மேன் அண்ட் மெயின் நம்ம கிலியான் மர்ஃபியே தான் திருப்பியும் நம்ம மெயின் ஹீரோவாக உள்ள வராரு. ஸோ யாரெல்லாம் பீக்கி பிளைண்டர்ஸோட சீரீஸை பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுதான். ஏன்னா சீரீஸ் பார்த்து முடிச்சு கரெக்டாக இருக்காங்க, அப்படியே மூவிலையும் உள்ள நீங்கள் வந்துடுவீங்கன்னு. பட் சீரீஸ் பார்க்காதவங்க டேரெக்டாக அந்த மூவியை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா சாரி கைஸ், கிடையாது. ஏன்னா இதோட ஸ்டோரி அப்படியே கண்டினியூஷன் தான். அண்ட் எடுத்தோடனே நம்ம டாம் ஷெல்பின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, யாரு ப்ரோ வருது நீங்கள் கேட்டுருவீங்க. ஸோ அதனால அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் சீரீஸில் நல்லபடியாக பண்ணிட்டாங்க. அவர் லைக் அது ஒரு ஸ்டோரி ஃபேஸ் மாதிரி, அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அவர் ஃபேமிலிக்காக, அவர் என்னென்ன பேட்டில்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, லைக் அது ஃபுல்லாக கேங் வாராகவே போயிட்டு இருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் மாசியாக கிளாஸியாக செம்மையாக இருந்தது. அண்ட் பியூர் ட்ராமா பேஸ்டில் தான் இருக்கும். டைலாக்ஸ் தான் கொஞ்சம் நல்ல ஹெவியாக இருக்கும். அண்ட் மெயினாக அந்த பிரிட்டிஷ் ஆக்சன் டைலாக்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நல்லது. ஆக்சுவலி ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்லலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் கிடையாது, தனியாக நம்ம ஜி கேஃபே சேனலில் தான். ஸோ இன்கேஸ் பார்த்துருந்தா பெட்டர். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ மார்ச் 20 தான் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு நம்ம டேட்டா தமிழ் டப்லோட இந்த படத்தையும் டேட்டா பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவில் பார்ன் அகைனோட சீசன் 2 ஃபைனலி ரிலீஸ் பண்ணுறாங்க வித் டோட்டல் 8 எபிசோட்ஸ் தான். அண்ட் இது எங்கே போகிறோம்னா வேறங்க டிஸ்னி ப்ளஸ். அண்ட் இப்போதைக்கு அது நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஸோ டேட்டா நம்ம இந்தியாவில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் தமிழ் டப்லோடையும் ரிலீஸ் ஆயிரும். ஸோ 25th அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் டோட்டல் இதில் 8 எபிசோட்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட் அ டைம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு லைக் டேர்டெவில் பார்ன் அகைன் நல்லபடியா இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமையும் கொண்டு வந்துட்டாங்க. லைக் பனிஷர் இப்போ டேர்டெவில் மட்டும் தான் இருக்காங்க, பட் வர்சஸ் சண்டை போறதுக்காக உங்களுக்கு ஒரு டீம் தேவைப்படுது. இப்போதைக்கு அஃபிஷியலான அப்டேட் என்ன, ஜெசிகா ஜோன்ஸும் வராங்க. வேணாம் வெறும் ஜெசிகா ஜோன்ஸ் வராங்களா, இல்லை என்டையர் நம்ம டிஃபெண்டரோட டீமே கொண்டு வராங்களா, விச் இஸ் நம்ம அயர்ன் ஃபிஸ்ட் அண்ட் லியூக் கேஜும் உள்ள வர போறாங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான், பட் வந்தா நல்லா இருக்கும். ஸோ எப்பவும் போல மார்வல் சைட்ல இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஹைட் பண்ணி தான் வைப்பாங்க. அது லைக் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் ஹைப் அண்ட் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இவங்கெல்லாம் உள்ள வரலாம். அண்ட் நம்ம டிஃபெண்டர் டீமையும் திருப்பியும் மாஸா உள்ள காமிக்க போறாங்க. அண்ட் எப்படி நம்ம லைக் எம்சிக்குள்ள தான் இருக்காங்க, பட் அது எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்திங் வெரி பேட் கோயிங் டு ஹேப்பன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ், இதுக்கும் டோட்டல் 8 எபிசோட்ஸ் 26th மார்ச் தான் ரிலீஸ் ஆக போகுது நெட்ஃப்ளிக்ஸில் அண்ட் வித் தமிழ் டப்டோடையும் தான். அண்ட் இப்போதைக்கு இதை பற்றி இன்னும் எக்ஸாக்டாக தெரில. ஜஸ்ட் ஒரு வெட்டிங் ஏதோ நடக்க போதான். அந்த வெட்டிங்கோட 1 வீக் முன்னாடியிலேருந்து ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதான். அண்ட் அது கொஞ்சம் ஹாரர் அண்ட் த்ரில்லர் பேஸில் வந்து என்டையர் இந்த சீரீஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்ப்போம் இந்த சீரீஸும் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதே மாதிரி நிறைய சீரீஸ் பார்ப்போம், பட் நிறைய ஹாரர் இடத்துல அவங்க கொஞ்சம் அப்படியே லத்தாச்சிக்கா விட்டுருவாங்களா. ஸோ அது நம்மளுக்கு அவ்வளோ அஃபெக்டிவாகவும் இருக்காது. பட் பை த வே இந்த சீரீஸும் பார்த்துலாம் தமிழ் டப்டோடையும் நெட்ஃப்ளிக்ஸில் வருது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் மெயினாக இதெல்லாம் மார்ச் மந்த்ல முக்கியமான ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. லைக் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் பிரைம் வீடியோ, ஜியோ ஹாட்ஸ்டார், அதில் என்னென்ன வருது அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம தேட்டர் பக்கமாக போல அங்கேயும் சில மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. பட் இப்போதைக்கு இந்த மந்த் எதுவுமே நம்ம தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகல, எல்லாமே கொஞ்சம் இங்கிலீஷில் தான் ரிலீஸும் ஆகுது. அண்ட் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை சீரீஸா நானும் எவ்வளோதான் பார்க்குறது, எல்லா சீரீஸும் லைனாக அவங்க வாரம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரே வாரத்தில் 2-3 சீரீஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் ஜஸ்ட் அஃபிஷியல் அப்டேட். இன்னொரு எத்தனை கொரியன் சீரீஸ் வரும், எத்தனை லைக் தெரியாமலே டக்கு டக்கு டக்குன்னு
அவங்க அவ்வளோ ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? ஸோ எல்லாத்தையும் கேட்சப் பண்ணுறதே ஒரு செம்ம பெரிய டாஸ்க் ஆயிரும். அண்ட் அதனால மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் பார்க்க ட்ரை பண்ணுவேன். பட் சிலதெல்லாம் என்னாலையும் மிஸ் ஆயிரும். அப்படி ஏதோ மிஸ் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் அதை பார்த்து எப்படி இருந்திருக்குன்னு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம என்டையர் மார்ச் மந்தோட லிஸ்ட். அண்ட் நீங்கள் டாக்ஸிக்கா துரேந்தர் ரெண்டுத்துல எதுக்கு போக போறீங்க அதையும் கண்டிப்பாக சொல்லுங்க. நான் ரெண்டுத்துக்குமே போவேன். ஆனால் மெயின் ஃபர்ஸ்ட் துரேந்தர் தான். அதுதான் இப்போதைக்கு என்னதான் நெக்ஸ்ட் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஈகரோட ஸ்டோரி அப்படிதான் முடிச்சிருந்தாங்களா ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அதுக்காக தான். அண்ட் ரெண்டுமே நம்ம தமிழ் டப்டோட தான் தியேட்டர்ஸ்லயும் ரிலீஸ் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் தமிழ் டப். See you in next video. Bye guys.